ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்டா ஒயிட் ரைஸ், ரசம், பீக்கங்காய் கூட்டு வைக்க போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 50 எடுத்து நல்லா கழுவி வேகிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் பருப்பு வேகும். பாருங்கள், பீக்கங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், வாங்க இப்போ தக்காளி வெங்காயம் உரிச்சிக்கலாம். 2 பச்சை மிளகாய் தக்காளி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் கிரிக்கிட்டாச்சு, இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 வெங்காயத்தை எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம் பச்சையை அரைக்கிறதுக்காக. 2 பெரிய வெங்காயம் எடுத்து பச்சையை அரைக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 சில்லி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். வாங்க அதை அரைச்சிக்கலாம். இது கூட சோம்பு போட்டுக்கலாம். இது 3ஐயும் அப்படியே பச்சையாக அரைச்சிக்கலாம். வாங்க அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். இந்த பீக்கங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் இல்லாதவங்களுக்கு நல்லா ரத்தம் ஊறுறதுக்கு இதாகும். சுகர் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு சுகரை கட்டுப்படுத்தும். இது வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி பீக்கங்காயை பொரிச்சோ இல்லை சாம்பார் வச்சோ கூட்டு வச்சோ ஏதோ சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பு இன்னும் வேகலை. பருப்பு வேகாமல் காய போட்டால் பருப்பு வேகாமல் அப்படி நின்றோம். அது நல்லா பருப்பு வெந்ததுக்கப்புறம் காய் போட்டுக்கலாம். ஏன்னா முட்டை உள்ளே இருக்குன்னு பார்க்காதீங்க. அந்த முட்டை பாப்பாக்காக உள்ளே வேக போட்டது. இப்போ எடுத்துடுங்க. பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ காய போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இது 2 வேகட்டும். அப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வேகட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா பருப்பு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய், பச்சை வெங்காயம், சோம்பு 3 அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிட்டு ரொம்ப தண்ணி நிறைய விட்டு அப்புறம் ரொம்ப பொரிய ரொம்ப நேரம் ஆகி போயிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம எந்த கூட்டு செஞ்சாலும் இதே மாதிரி தான் செய்யணும். இப்போ நல்லா கொதிக்கணும். இதுக்கு வேறு எதுவுமே நம்ம மசாலா போட தேவையில்லை. தேங்காய், பச்சை வெங்காயம், சோம்பு இது மட்டும்தான். வேகப்படும் போது தக்காளி, பச்சை மிளகா, பருப்பு, இதுதான், சீரகம். இதை ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இது நல்லா கொதியட்டும், தாளிச்சிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே நிறையா பருப்பில் வேறு ஆயில் ஊற்றிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இதை அடுப்பு ஆஃப் பண்ணால் அப்படியே இன்னும் நல்லா வற்றி போயிடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாய்.